திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். எதற்காக அந்த 2 ஆசிரியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள்? முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் இந்த பள்ளியானது ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளியானது இயங்கி வருகிறது. மாணவர்களிடையே இந்த 2 ஆசிரியர்கள், அதாவது கணித ஆசிரியர் மற்றும் சயின்ஸ் ஆசிரியர் இவர்களும் பிரேம்குமார் மற்றும் இருவரும் மாணவிகளிடையே தவறாக நடந்து கொண்டதாக புகாரானது ஆதி திராவிடர் அமைச்சரிடம் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதி திராவிடர் அமைச்சர் திடீரென்று போன 5 நாட்களுக்கு முன்பாக இந்த அரசு பள்ளியில் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பிறகு குழந்தைகள் நல ஆணையத்திடம் அவர்கள் விசாரணையை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விசாரணையானது அந்த பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியில் விசாரணை மாணவர்களிடையே கேட்டு அறிந்த அந்த ஆணையம் இந்த 2 ஆசிரியர்கள் இந்த குட் டச் பேட் டச் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினில் இந்த விசாரணை நடைபெற்றது. அதை தெரிவித்த சில மாணவிகள் இவர்களின் தவறாக நடந்து கொள்வதாக அவரிடம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த 2 ஆசிரியர்களும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் தற்போது பெற்றோர்கள் மற்றும் அந்த பள்ளி மாணவர்கள், சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் 15 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர்கள் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆசிரியர் பிரேம்குமார் மற்றும் ஜெகதீசன் ஆகிய இருவரும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் இந்த பள்ளியில் நடைபெற்றதில்லை. ஆகவே இவர்கள் இருவரையும் உடனடியாக பணியை திருப்பி தர வேண்டும். அவர்களை உடனடியாக ஆசிரியராக இங்கு நியமித்து நாளை முதல் பாடங்களை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கொடுத்த புகாரை இது முற்றிலும் தவறான புகார் என்று அந்த புகாரையும் அந்த அறிக்கையும் தவறாக கொடுத்திருக்கிறார்கள். அதை திருப்பி பெற்று இந்த ஆசிரியர்களை பணிகளை திருப்பி அமர்க்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அது குறித்து தற்போது திருவள்ளூர் ஆவடி சாலையில் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார்கள். மாவட்ட ஆட்சியர் தற்போது சம்பவ இடத்தில் வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் பேச்சுவார்த்தை பிறகு இந்த போராட்டம் கைவிடப்படும். ஆசிரியர்களை மீண்டும் பணி அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.